மகாகவி பாரதியார் டிசம்பர் 11, 1882 எட்டயபுரத்தில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை திருநெல்வேலியிலும் வாரணாசியிலும் பயின்றார். இதழியல் பணியில் ஆர்வம் கொண்டிருந்த பாரதியார் 1901 விவேகபானு என்ற இதழை வெளியிட்டார். பின் சுதேசமித்திரனின் துணையாசிரியரானார். விடுதலைப் போராட்டத்தில் குதித்த பாரதியார் விவேகானந்தரின் சீடரான நிவேதிதாவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். வ.உ.சி.யோடு சேர்ந்து சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு கொண்டார். 1908 பிரிட்டிஷார் சிதம்பரனாரை கைது செய்ய தானும் கைது செய்யப்படுவதை அறிந்த பாரதி பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த பாண்டிச்சேரிக்கு தப்பிச் சென்றார். பாண்டிச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் இந்தியா, விஜயா என்ற தமிழ் நாளிதழ்களை நடத்தி வந்தார். உள்ளூர் வார இதழான சூரியோதயத்தின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். பாலபாரதம் என்ற ஆங்கில இதழை தொடங்கினார். நவம்பர் 1918 கடலூர் அருகே கைது செய்யப்பட்ட பாரதி நவம்பர் 20 முதல் டிசம்பர் 14 வரை 3 வாரங்கள் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அன்னி பெசன்ட் மற்றும் ராமசாமி ஐயர் ஆகியோரது முயற்சியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 1919 பாரதி முதன்முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தது அவரது வாழ்நாளின் ஒரு முக்கிய நிகழ்வு. தான் தினமும் உணவளிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் ஆணையால் தாக்கப்பட்டு சில மாதங்களுக்கு பின்பு 1921 செப்டம்பர் 11 அன்று அதிகாலை இயற்கை எய்தினார். பாரதி இறந்தாலும் அவரது படைப்புகள் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பதஞ்சலி யோக சூத்திரம், பகவத்கீதையின் தமிழ் மொழிபெயர்ப்பு, சின்னஞ்சிறு கிளியே, விநாயகர் நான்மணி மாலை, விடுதலை பாடல்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு உங்கள் இளம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.